வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு, பதவி உயர்வு, பணியிடை மாற்றம், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகள், அரசாணைகள், சலுகைகள் பற்றிய தகவல்களை கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு திடீர் தடை உத்தரவு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, என்ன வகையான தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக இந்த உத்தரவு யார் பிறப்பிச்சிருக்காங்க, இதன் மூலமாக ஆசிரியர்கள் எந்த வகையில் பயன்பெறலாம் என்பது பற்றி பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு சார்பில் ஆரம்ப பள்ளி, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை என மொத்தம் 456 பள்ளிகள் இயங்கி வருகிறது. இப்பள்ளிகளில் 70,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளிகளில் முதல்வர், தலைமை ஆசிரியர், விரிவுரையாளர், ஆசிரியர் என மொத்தம் 6,766 பணியிடங்கள் உள்ளன. இதில் பணி ஓய்வு உள்ளிட்ட காரணங்களால் 10 முதல் 20% மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக கற்பித்தல் பணி பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் பலர் பள்ளி கல்வித்துறையில் உள்ள LTC மற்றும் UTC பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிலர் தங்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அயல் பணியாக மக்கள் பிரதிநிதியின் தனி செயலர்கள் மற்றும் அமைச்சர் அலுவலக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று பிற துறை பணிகளுக்கும் சென்றுள்ளனர். இதனால் அரசு பள்ளியில் கற்பித்தல் பணி நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் அமைச்சராக பதவியேற்ற நமச்சிவாயம் தவளக்குப்பம் அரசு கல்லூரி பேராசிரியரை தனது தனி செயலாளராக நியமித்து கொள்ள அனுமதி கோரி கவர்னருக்கு கோப்பு அனுப்பப்பட்டது. கோப்பை ஆய்வு செய்த கவர்னர், சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது ஏற்கனவே புகார் உள்ளது, மேலும் கற்பித்தல் பணியில் உள்ளவர்கள் இப்பணியில் ஈடுபடுத்த வேண்டாம், வேறு துறையில் உள்ள தகுதி வாய்ந்த நபரை பரிந்துரை செய்திடுமாறு கோப்பை திருப்பினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசு செயலர்களை அழைத்து கவர்னர் கைலாஸ்நாதன் அரசு துறையில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்களை கட்டாயம் இடமாற்றம் செய்யவும், குறிப்பாக பிராந்திய அளவில் இடமாற்றம் செய்திட உத்தரவிட்டார். அதேபோன்று பிற துறை பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஆசிரியர்களை திரும்ப பெற உத்தரவிட்டுள்ளார். கவர்னரின் இந்த அதிரடி உத்தரவால் கற்பித்தல் பணியை தவிர்த்து LTC, UTC பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கவர்னர்கள் தனது அதிரடி உத்தரவை தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுத்து பிற துறைகளில் உள்ள ஆசிரியர்களை மீண்டும் கற்பித்தல் பணிக்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த உத்தரவின் மூலமாக அரசு பணி ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் மற்ற பணிகளுக்கு ஈடுபடுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட உத்தரவுகளும், அதேபோல கட்டாய பணியிட மாற்றம் செய்வது உள்ளிட்ட அறிவிப்புகளை புதுச்சேரி கவர்னர் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல்கள், உத்தரவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.